வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான கிஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல கவின் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படம் ஒரு பக்காவான ஃபேண்டசி படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. அது என்னன்னா, யாராவது கிஸ் பண்றதை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட லைஃப் எப்படி போகும்ன்றதை இவரால் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி தெரிஞ்சுக்கிட்டதுனால இவர் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாரு. என்ன பிரச்சனையை சந்திக்கிறாரு, எதனால இந்த பிரச்சனை இவருக்கு ஏற்பட்டது, இது வரமா சாபமா, இதுல இருந்து எப்படி இவர் வெளியே வந்தாருன்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பாவும் போகும். இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ராஜாவோட கதையை காட்டுறாங்க. இந்த ராஜாவை பொறுத்த வரைக்கும் யாரும் காதலிக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா காதலிச்சா நேரம் அதுலயே போயிடும், யாருமே சண்டைக்கு தயாராக மாட்டாங்கன்னு யோசிக்கிறாரு. நிறைய பேரை சண்டை போட வச்சு உலகத்துல நிறைய பகுதியை இவர் கேப்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறவரா இருப்பாரு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. என்னதான் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் சிலருக்கு லவ் ஏற்பட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு போர் வீரருக்கு லவ் எல்லாம் ஏற்படுது. அவர் மன்னருக்கு தெரியாம அந்த பொண்ணை சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுமே இவரை பாக்குறதுக்காக போராளிங்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுலாம் வராங்க. அடிக்கடி இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசுறாங்க. நடக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த போர் வீரர் இருக்கார்ல ஒரு புக்ல எழுதி வச்சிட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த புக் இருக்கு பாத்தீங்களா, அந்த மன்னருக்கு தெரிஞ்சிருது. மன்னர்கிட்ட ஆளுங்க தான் கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. ஓஹோ, லவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த போர் வீரனையும் அவனோட காதலியும் உயிரோட எரிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் மத்தவங்களுக்கு பயம் வரும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாரு. எரிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு ஒரு சாபம் கொடுக்குறாங்க. உனக்கும் இதே மாதிரி காதல் வரும், ஆனா அந்த காதல் கை கூடாது, கஷ்டப்படுவே அப்படின்ற மாதிரிலாம் சாபம் கொடுத்து தான் இறந்து போறாங்க. எனக்காவது காதல் வரதாவது, எனக்கெல்லாம் காதலே வராதுன்ற மாதிரி இவரும் சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த போர் வீரர் காதல் கதையெல்லாம் எழுதி வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த நோட்டை இவரும் தூக்கி கடல்ல போடுறாரு. அப்படியே கதை பிரசன்ட்டுக்கு வருது. அந்த மன்னர் மாதிரியே நம்ம ஹீரோவும் இருக்காருன்றத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு நெல்சன் அப்படின்றது. ஹீரோக்கு ஒரு தம்பி இருக்காரு, பாசமான அப்பா அம்மா இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோவோட பர்த்டேவா இருக்கும், கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த பேண்டு கிண்டன்னு சுத்திட்டு இருக்காரு. வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி அப்பாவும் அம்மாவும் அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. அப்பா டாக்டரா இருப்பாரு. இவர் அப்பாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அந்த சமயம் அப்பா வேற ஒரு லேடியை கிஸ் பண்றாரு. இதை பாக்குறவருக்கு தூக்கி வாரி போட்டுது. இதை பத்தி அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க அவரை டைவர்ஸ் பண்ணிருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதனால அம்மா இருக்காங்கல்ல, ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாருன்றதை ஹீரோ யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. இப்ப தம்பி கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த ஆளை இதுக்கப்புறம் நீ பார்க்கவே கூடாது, பாக்குறேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே சில மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த காலத்துல மன்னர் ஒரு புக்கை தூக்கி எரிஞ்சார்ல, அது கடல்ல ஒதுங்கி இருக்கு. மனநலம் பாதிக்கப்பட்டவர் அந்த புக்கை எடுக்கிறாரு. ஹீரோக்கு சாம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த சாமோட அப்பா டாக்டர். என் ஹாஸ்பிட்டல ப்ரொமோட் பண்றதுக்கு நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வர முடியாதுன்ற மாதிரி ஹீரோ அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரி போன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அந்த அப்பா கிளம்பிடுறாரு. இவர் பேண்ட்ல இருக்க ஒரு பொண்ணுக்கு இவர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல. அந்த பொண்ணுமே முட்டி போட்டு இந்த இடத்துல ப்ரொபோஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் என்னோட லவ்வை ஏத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு லவ்னாலே சுத்தமா பிடிக்காது, எனக்கெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரியும் பேசுறாரு. இல்ல அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, என்ன அசிங்கப்படுத்திட்டல, நீ துரத்தி துரத்தி ஒரு பொண்ணை நேசிப்ப, அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போயிடுவா, அப்போ உனக்கு என்னோட வலி புரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணு நடக்கவே நடக்காது, நீ கிளம்புன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஆக்சுவலா இவருக்கு லவ்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்ற மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க. இவரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காரு. பொதுவாவே இவருக்கு லவ்னா பிடிக்காது போல, அவ்வளவுதான். இப்ப சாரான்ற படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் கிளாஸ் மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பார்க்ல தான் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் புக்கை இங்க விட்டுட்டு போயிடுறாரு. அந்த புக்கை இவங்க தான் எடுத்து பாக்குறாங்க. புக்ல நெல்சன் அப்படின்ற மாதிரி பேர் போட்டிருக்கு. அந்த சமயம் சாம் இருக்கார்ல, நெல்சா நெல்சான்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயம் சாராவோட காதுல கேக்குது. ஓஹோ, இவர் தான் நெல்சன் போல அப்படின்ற மாதிரி புக்கை எடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்தாங்க புக்குன்ற மாதிரி தராங்க. இவரும் ஏன் புக் இல்லைன்னு சொல்றதுக்கு வராரு. அதுக்குள்ள இந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அவங்களுமே கிளம்பிடுறாங்க. என்ன நம்ம கிட்ட புக்கை தந்துட்டு போறாங்க, இது நம்ம புக் இல்லையேன்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டுமே வா மச்சான் கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து இவரை கூட்டு போயிடுறாரு. இப்ப இவருமே வீட்டுக்கு போலான்ற மாதிரி லிப்ட ஓபன் பண்ணிட்டாரு. பார்த்தா இவரோட தம்பி இருக்காருல, லவ்வருக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கிஸ்ஸை பார்க்கும் போது தம்பியோட லைஃப்ல நடக்க போற விஷயம்லாம் இவருக்கு தெரியுது. இந்த பொண்ணை வேற ஒருத்தன் நேசிப்பான், அவன் தம்பியை போட்டு அடிக்கிறான், ஒரு ஸ்டேஜ்ல கத்தி வச்சு குத்துறதுக்காகலாம் வரான். இது எல்லாமே பிளாஷ் மாதிரி ஹீரோவோட மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. என்ன பிளாஷ் மாதிரி ஏதோ வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ணா அண்ணன் இதை பத்தி அம்மா கிட்ட சொல்லிடாதண்ண, பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி தம்பி கெஞ்சி கேட்கறான். இவர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு.
இந்த ஷாக்ல கையில வச்சிருக்க புக்கை பத்தியே இவர் மறந்துடுறாரு. வீட்டுல ஒரு ஓரமா இந்த புக்கை போடுறாரு. இவர் கடைக்கு வரும்போது தம்பி இருக்க மாட்டான். தம்பி எங்கன்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாரு. அவன் ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆக்சுவலா ஃபுட் ஃபெஸ்டிவல்ல தான் அது நடக்கிற மாதிரி இவரோட கனவுல வந்திருக்கும். அப்ப தம்பிக்கு ஆபத்து போலன்னு யோசிக்கிறாரு. இவர் கனவுல வந்தது நிஜத்துல நடந்துட்டு இருக்கு. அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ரொம்ப பொசசிவ் ஆகுறான். உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தம்பி ஆயுதத்தை வச்சு குத்துறதுக்காக வரான். ஹீரோக்கு தான் இது தெரியும்ல, வேகமா இந்த இடத்துக்கு வந்து தம்பியை காப்பாத்திடுறாரு. என்னடா லவ் கிவன் சுத்திட்டு இருக்க, லவ் கிவெல்லாம் செட் ஆகாது, அந்த பொண்ணை கட் பண்ணிட்டு வான்ற மாதிரி இவரும் தம்பியை மட்டும் இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அப்பயும் அந்த பையன் இருக்கான்ல, என்ன போக விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். இப்ப தம்பிக்காக இவருமே இந்த இடத்துல சண்டை போடுறாரு. அடிக்க வந்த எல்லாரையும் இவர் அடிச்சு போட்டுறாரு. என்னதான் இருந்தாலும் நடக்க போறது எப்படி நமக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. இதை பத்திலாம் இவரோட ஃப்ரெண்டு சாம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. வேற யார்கிட்டயாவது போய் இந்த கதைலாம் விடு, நான் நம்ப மாட்டேன்ற மாதிரி சாம் சொல்லிட்டாரு. இல்ல மச்சான், உண்மையிலேயே நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி ப்ரூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, பீச்சுக்கு கூட்டு வந்துடுறாரு. பீச்ல நிறைய பேர் கிஸ் பண்ணுவாங்கல்ல, அதை பார்த்தா ஏதாவது தோணுதா பாப்போன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்டேஜ்ல கிஸ்ஸும் பண்றாங்க. கிஸ் பண்ணும் போது அவங்களோட ஃபியூச்சர் தெரியுது. அதாவது அவங்க அப்பா கிட்ட லவ் மேட்டரை சொல்லலாம் நினைச்சிருப்பாங்க. அப்பா என்ன பண்றாருன்னா, லவ் எல்லாம் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்டை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அது அந்த பொண்ணுமே சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு பிளாஷ்ல தெரியும் போது அவங்க பேர் முத கொண்டு தெரியுது. இதுதான் அவங்க பேருன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா சாம் இதை சுத்தமா ஏத்துக்க மாட்டாரு. சரிடா கன்ஃபார்ம் பண்ணிடலான்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, அந்த லவ்வர்ஸ் கிட்ட வந்துடுறாரு. நாங்க ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், உங்களோட பேரை சொல்ல முடியுமான்ற மாதிரி பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. எத்தனை வருஷமா லவ் பண்றாங்கன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. சீக்கிரமே அப்பா கிட்ட லவ் மேட்டரை சொல்ல போறோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இவருக்கு தெரிஞ்ச எல்லாமே கரெக்ட்னு தெரிய வருது. எப்படா இது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் ஆச்சரியப்படுறாரு. ஃப்ரெண்ட் இந்த விஷயத்தை வச்சு காசு பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. அதாவது உங்களோட ஃபியூச்சரை சொல்றோம் வாங்கன்ற மாதிரி காசு பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. ஆனா அப்படி காசு பார்க்கறதுல ஹீரோக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஹீரோக்கு தான் லவ்னா சுத்தமா பிடிக்காது இல்ல. இது மூலியமா லவ்வர்ஸை நம்ம பிரிச்சு விட்டுலாம், ஏன்னா பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளே சின்ன பிரச்சனையிலேயே முடிச்சு விட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு லவ்வர்ஸ்க்கு பெரிய பிரச்சனையாகி யாராவது ஒருத்தர் காயப்படுற லெவலுக்குலாம் போகும்ல, அந்த லெவலுக்குலாம் போக விடக்கூடாது. ஸ்டார்டிங்கே இவங்களை அறுத்து விட்டுணுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஸ்டார்டிங்கா உங்களுக்குள்ள பிரச்சனை வர வச்சு பிரிச்சு விட்டுறாரு. இந்த மாதிரி பல லவ்வர்ஸை இவர் பிரிக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிடுறாங்க. ஆனா எதனால இவருக்கு இப்படி தோணுதுன்றது தெரியல. மச்சான் இதை தெரிஞ்சுக்கணும்டா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. சரி என் அப்பா கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே சொல்லிட்டாரு. இப்ப அந்த சாமோட அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஏண்டா ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்டேன் வந்தீங்களா, இப்ப பாரு என்கிட்ட தான் வந்திருக்கீங்கன்ற மாதிரி இவருமே பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. ஹீரோக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி ஹீரோ சொல்லிட்டாரு. இதை கேட்கறவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எப்படா தெரியும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி ஒரு வழி இருக்கு, எப்பத்துல இருந்து இது தெரிய ஆரம்பிச்சது, அதோட வேர் என்னன்றதை தேடி கண்டுபிடி, வேற கண்டுபிடிச்சிட்டோம்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவை இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது தம்பி புக்கை பத்தி பேசிட்டு இருக்கான். அப்பதான் இவருக்கு கிடைச்ச புக்கை பத்தி இவருக்கு தோணுது. இந்த புக் வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த மாதிரிலாம் இவருக்கு தோண ஆரம்பிச்சது. இந்த புக்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இந்த புக்கை தூக்கி போட்டுட்டா பிரச்சனை முடிஞ்சிரும்ன்ற மாதிரி குப்பை தொட்டியில புக்கை தூக்கி போட்டுறாரு. இவர் எங்க தான் தூக்கி போட்டாலும் சரி, அந்த புக் இருக்குல்ல திரும்ப திரும்ப இவர்கிட்டயே வந்துட்டு இருக்கு. இவரும் பல வாட்டி அந்த புக்கை தூக்கி போடுறதுக்கு ட்ரை பண்றாரு. எதுவுமே வேலைக்கு ஆகல. ஒரு ஸ்டேஜ்ல கடல்ல தூக்கி போட்டலாம் அப்படின்ற மாதிரி தூக்கி எறிகிறாரு. ஆனா அது இருக்கு பாத்தீங்களா, திரும்பி வந்து இவர் மேலேயே விழுது. என்ன திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்குன்ற மாதிரி கூட இருக்க ஃப்ரெண்டு செம்மையா பயந்துடுறாரு. இப்ப நேரா சாமோட அப்பா கிட்டயே வந்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பா இருக்காருல, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்திருக்கீங்களா, இப்ப பாருன்ற மாதிரி அப்பா என்ன பண்றாருன்னா அந்த புக்கை எரிச்சு விட்டுறாரு. கொஞ்ச நேரத்துல சாம்பலா மாறிடும்னு சொல்லிட்டாரு. ஆனா சாம்பலா மாறவே மாட்டேங்குது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த புக்கை அழிக்க முடியாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல. ஒரு சாமியாரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அந்த சாமியார் சோழியெல்லாம் உருட்டி பாக்குறாரு. அப்படி உருட்டி பார்த்தவர் என்ன சொல்றாருன்னா, யார் மூலியமா இந்த புக்கு வந்ததோ அவங்க கிட்ட பேசி பாருங்க, அவங்க மூலியமா ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த புக்கை அவங்க கிட்டயே தந்துருங்க, உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை அவங்களுக்கு மாறிட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு தானே தந்தா, அந்த பொண்ணு கிட்ட தந்துட்டா என்னன்னு யோசிக்கிறாரு. அந்த பொண்ணை பார்க்ல வச்சு தானே பார்த்தாரு. திரும்ப திரும்ப பார்க்குக்கு வராரு. ஆனா அந்த பொண்ணை பார்க்கவே முடியல. அப்பதான் இவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பேப்பரை வச்சு ராக்கெட் செஞ்சு விளையாடிட்டு இருக்காரு. அந்த ராக்கெட்ல ஒரு விளம்பரம் இருக்கு. அந்த சாரான்ற பொண்ணு டான்ஸ் கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க போல. இவருக்கு தகவல் தெரிஞ்சிருது. அந்த பொண்ணை பார்க்க போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு பக்கம் எல்லாருக்கும் சொல்லிலாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப பிராக்டிஸ் முடிஞ்சு எல்லாருமே கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுல ஒரு பையன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல ப்ரொபோஸ் பண்றாரு. எல்லாருமே வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுமே எல்லாரும் முன்னாடியும் ஏத்துக்கிற மாதிரி பண்றாங்க. அதனால எல்லாருமே இங்க இருந்து கலைஞ்சு போயிடுறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவங்க இருக்காங்கல்ல, நான் எல்லாரும் முன்னாடியும் மறுத்து இருந்தேன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான் எல்லாரும் முன்னாடியும் ஏத்துக்கிட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த பையனும் ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இவங்க இந்த மாதிரிலாம் இந்த பையனை பேசி அனுப்புறத ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு.
இவங்களுமே யார் நீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க சேர்றதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோக்கு டான்ஸ பத்தி சுத்தமா தெரியாது, நேரடியா அந்த புக்க பத்தி கேட்க முடியாதுல்ல, அதனால கொஞ்சம் பழகிட்டு கேட்கலான்றதுக்காக தான் இந்த டான்ஸுக்காக வந்திருக்காரு போல. பயங்கரமா சொதப்பிட்டு இருக்காரு. அப்படி இல்ல இப்படின்ற மாதிரி இவங்களும் ஹீரோவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு ஆடவே தெரியாதா, இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி தந்துட்டு இருக்காங்க. லைட்டா ஹீரோக்கு இவங்களை பிடிக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த பொண்ணுக்குமே ஹீரோவை பிடிக்குது போல. சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, இவர் கையை ஏடகடமா புடிச்சு அவங்க கையை உடைச்சு விட்டுறாரு. அதனால ரெண்டு பேருமே டாக்டரை பாக்குறதுக்காக வராங்க. கையில அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. இவரும் சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு சாமோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. கண்ணா ராஜா, அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக உன்னை அனுப்பி வச்சம்பா, டான்ஸ் ஆடுறதுக்காக இல்ல. சீக்கிரமா அந்த பொண்ணு கிட்ட பேசி இந்த ப்ராப்ளத்தை முடின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த சாராக்கு ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, உன் ஐடியா சொல்லுன்ற மாதிரி ஐடியெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இப்ப இவருமே வீட்டுல டிராப் பண்றதுக்காக வராரு. கொஞ்ச நேரம் என் வீட்டுல இருந்துட்டு போன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் வீட்டுக்குலாம் வந்துடுறாரு. இப்ப வெளியே சாப்பிட போலான்ற மாதிரி வெளியே சாப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா லவ்வர்ஸ் கிஸ் எல்லாம் பண்ணிக்க போறாங்க. அங்க பாருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவர் சட்டுன்னு தலையை திருப்பிடுறாரு. ஏன்னா பார்த்தா ஃபியூச்சர் தெரியும், எதுக்கு தொல்லன்றதுக்காக திரும்பிக்கிறாரு. என்ன ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்கிற பாருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்லங்க, எனக்கு பாக்குறதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க வெளியே இருக்கும் போது மழை பெய்யுது. இவங்களுமே ஒரு இடத்துல ஒதுங்கி நின்னுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கிஸ் பண்ணா சூப்பரா இருக்கும்ல, இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை கிஸ் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் என்னோட பைக்கை மட்டும் தான் கிஸ் பண்ணிருக்கேன், பொண்ணுங்களை கிஸ் பண்றதெல்லாம் எனக்கு அமையவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு லவ் எல்லாம் பிடிக்காது இல்ல, அதை சொல்லாம கிஸ் மட்டும் பண்ணது இல்லைன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா இவங்களுக்கு போக போக ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருது. ஹீரோ ஈஸியா அந்த புக்கை பத்தி கேட்டிருக்கலாம், ஆனா ஹீரோ டபுள் மைண்ட்ல இருக்காருல, அதனால தான் அந்த புக்கை பத்தி பேசாமையே இருக்காரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல சாமோட அப்பா கடைக்கே வந்துடுறாரு. நீ எப்பதான்டா அந்த புக்கை பத்தி பேச போற, சீக்கிரமா அந்த புக்கை பத்தி பேசுற, அந்த பொண்ணு கிட்ட புக்கை தந்துடுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் சரின்ற மாதிரிலாம் தலையாட்டுறாரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, என் ஃப்ரெண்டோட கல்யாணம், நீ வந்துருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக இவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. புக்கை தரலாமான்ற மாதிரி இவர் எடுக்கிறதுக்கு போறாரு. ஆனா மனசு மாறிடுது போல, அந்த புக்கை இவர் எடுக்க மாட்டாரு. இப்ப கிளம்பிட்டு இருக்கும் போது வாசல்ல அப்பா இருக்காரு. அப்பா இவர்கிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கண்டுக்காம கிளம்பிடுறாரு. அது கிறிஸ்டின் கல்யாணமா இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல வந்து உட்காந்துடுறாங்க. சாரா இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேருமே 16 வருஷம் லவ் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இவர் இப்படி பேசிட்டு இருக்கிறத ஏற்கனவே இவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண பொண்ணு பாக்குறாங்க. ஒரு பொண்ணு நீ சுத்தி சுத்தி போவன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவருமே சாரி சாரின்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லன்ற மாதிரி அவங்களும் ஸ்மைல் பண்றாங்க. இப்ப இவர் எதர்ச்சியா திரும்பும் போது அந்த இடத்துல அந்த மாப்பிளையும் பொண்ணும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. எதர்ச்சியா இவர் பாத்துறாருல, அதனால பிளாஷ் மாதிரி சில விஷயங்கள் இவரோட மைண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே சில வருஷம் ஒத்துமையா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய சண்டைலாம் வருது போல. ரெண்டு பேருமே டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருப்பாங்க. அந்த பொண்ணுமே இதெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டிருப்பா. அதுதான் உங்களுக்கு பிறந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டிருப்பா. இதெல்லாம் பாக்குற ஹீரோவும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இப்ப ஹீரோவும் சாரா கிட்ட அந்த புக்கை தந்துடலாம்னு நினைக்கிறாரு. நீங்க தந்தீங்கல்ல, இந்தாங்க புக்குன்ற மாதிரி தராரு. இது அப்புறமா பாத்துக்கலான்ற மாதிரி இவங்க ஒரு வாரமா வச்சிடுறாங்க. வெளியே கிளம்பலாம், இன்னைக்கு பிராக்டிஸ் எடுக்க வெளியே போறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக தான் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பேர் முன்னாடி டான்ஸ் ஆட போறோம்ல, இந்த இடத்துல பிராக்டிஸ் எடுத்தா தான் கரெக்டா இருக்கும், கைய புடின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கொஞ்சம் பயப்படுறாரு. கண்ணை மூடிட்டு கைய புடின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் கண்ணை மூடிக்கிறாரு. இப்ப சாராவும் இவரை பயங்கரமா டான்ஸ்லாம் ஆட வச்சிட்டு இருக்காங்க. ஒரு மொமெண்ட்ல கிஸ் பண்ணணும்னு சாராக்கு தோணுது. இவங்களுமே கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணா இவரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சில விஷயங்கள் வருது. அதுல சாரா இறந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல உட்காந்து இவர் அழுதுட்டு இருக்க மாதிரிலாம் வருது. ஐயோ சாரா இறந்து போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. இப்ப சட்டுன்னு இவங்களை கீழே விட்டுட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. நம்மள பிடிக்காம தான் கீழே விட்டுட்டு போறாரா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சாக போறாங்கன்னு தெரிஞ்சுதான் ஹீரோ ஃபீல் பண்ணிருப்பாரு. இப்ப தள்ளி போய் ஒரு இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. அந்த புக்ல என்னதான் இருக்கு பாப்போன்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வந்து புக்கை ஓபன் பண்றாரு. அதுல வேற மொழியில எழுதி இருக்க போல, சுத்தமா இவருக்கு புரிய மாட்டேங்குது. சரி சாமோட அப்பா கிட்ட காட்டலான்ற மாதிரி எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. அவருக்கும் எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே டிராவல் பண்ணி தஞ்சாவூருக்கு வந்துடுறாங்க. அவரை பார்த்து பேசலான்னு பார்த்தா அவர் ரொம்ப பிஸி போல, இப்ப பார்க்க முடியாதுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. சரி இதை பார்த்து எங்களுக்கு கால் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க நோட்டை மட்டும் தந்துட்டு போயிடுறாங்க. அவர் எதர்ச்சியா அந்த புக்கை பாக்குறாரு. புக்கை பார்த்தோன்னே கியூரியாசிட்டியில ஃபுல் புக்கை படிச்சு முடிச்சிடுறாரு. இவங்களையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நமக்கு ஒரு ராஜாவோட கதையை காமிச்சாங்கல்ல, அந்த கதையை பத்தி சொல்லிட்டாரு.
ஆக்சுவலா சாபம் விட்டுட்டு அவங்க 2 பேர் இறந்து போனாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராஜா பாட்டுக்கு நாட்டெல்லாம் கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா அவருக்கு காதல் ஏற்பட்டிருக்கும். ஒருத்தவங்களை உருகி உருகி காதலிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரமே அவங்கள கல்யாணம் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அவங்க உடம்பு முடியாம போயிருது. ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிடுறாங்க. இப்பதான் அந்த லேடி விட்ட சாபம் இவருக்கு தோணுது. நீ யார் கூடயும் சேர முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லவ் பிரிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்றதை அவர் புரிஞ்சிருப்பாரு. அப்படியே நாளடைவுல அவர் இறந்து போயிருப்பாரு. அவரை மாதிரியே தான் நீ இருக்க, இது எல்லாம் கட்டுக்கதைன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உண்மை நீ இப்பதான் நினைக்க தோணுது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப என்னதான் சார் பண்றது? அப்ப என்னோட காதலி உண்மையிலேயே எனக்கு தோன்ற மாதிரி இறந்து போயிடுவாளா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த மன்னர் நிறைய பேரை பிரிச்சு வச்சிருப்பாரு. அதனாலதான் அவரோட காதலியை நெருங்கி போகும்போது அவங்க இறந்து போயிருப்பாங்க. அதே சாபம் தான் உனக்கு கிடைச்சிருக்கு, இதுல இருந்து தப்பிக்க முடியாது, அதனால அந்த பொண்ணை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவருக்கு சாராவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா சாராவை இவர் நெருங்கி போனா சாரா இறக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாருல. இதுக்கப்புறம் சாரா கிட்ட நான் பேச போறது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாரா சோகமா இருக்கிறத அப்பா கவனிக்கிறாரு. என்னமாச்சுன்னு கேட்கிறாரு. அப்பா, அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா, என்னன்னு தெரியல திடீர்னு என்னை விட்டு விலகி போயிட்டான்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப இவரை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி கடைக்கிட்ட வந்துடுறாங்க. இவர் பேச விரும்பாத மாதிரி தலையெல்லாம் திருப்பிக்கிறாரு. எனக்கு உன்னை பிடிச்ச மாதிரி உனக்கும் என்ன பிடிச்சதுன்னு நினைச்சேன், ஏன்னா உன்னோட கண்ணுல அந்த காதலை நான் பார்த்தேன், என்ன உனக்கு பிடிக்கலையா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. பிடிக்கலாம் இல்ல, சும்மாதான் நான் பழகுனன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டு தான் சொல்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அதை கேட்டோன்னு உடஞ்சு போயிடுறாங்க. இப்ப அழுதுகிட்டே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஓட ஆரம்பிக்குது. அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிறது இவருக்கு கஷ்டமா இருக்கு. இவருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஃபீல் பண்றதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பீச்ல இவர் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க இருக்கவங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷயத்தை இவர் தெரியாதனமா பாத்துறாரு. அவங்களுக்கு நடக்க போறது தெரிய வருது. இந்த பையன் ஒரு பொண்ணு கிட்ட ஃப்ரெண்ட் மாதிரி பழகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு காசு வேணும்னு கேட்டிருப்பாங்க. இவனுமே தரன்ற மாதிரிலாம் அனுப்பி விடுறான். இந்த விஷயம்லாம் காதலிக்கு தெரிய வருது. ஓஹோ, வேற ஒருத்திக்கிட்டையும் பேசிட்டு இருக்கியான்ற மாதிரி கோச்சுக்கிறாங்க. 2 பேருக்குள்ளயும் சண்டை மாதிரி ஏற்படுது. அவங்க பிரிஞ்சிடுறாங்க. அவங்கள பிரிய விடக்கூடாதுன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, அந்த பையனோட போனை திருடிட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அவருமே துரத்திட்டு வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை பிடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஃப்ரெண்ட் இருக்கார்ல, பிராங்க் பண்ணுன்ற மாதிரி இவங்க எல்லாரையும் ஏமாத்தி ஹீரோவை இங்க இருந்து கூட்டு போறாரு. இப்பதான் போயிட்டு இருக்க அந்த பாய் ஃப்ரெண்டு போனை செக் பண்றாரு. ஃப்ரெண்டுக்கு நம்ம காசு தந்ததை இவ பாத்துருந்தானா பெரிய பிரச்சனையா இருக்குமே, அதுல இருந்து காப்பாத்திருக்கான் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நன்றி பிரதர் அப்படின்ற மாதிரி சிக்னல்லயே சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பார்த்துட்டு வந்த நபரோட பேரு சாமிநாதன் அப்படின்றது. அவர் டீடைலா படிக்கும் போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டாரு. அந்த மன்னனை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் பிரிச்சான், அதனால தான் அந்த மாதிரி சாபம் அவனுக்கு கிடைச்சது. ஒருவேளை அவனே சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிருந்தானா அந்த சாபம் உடஞ்சு போயிருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு அந்த மாதிரி தான் சாபம் விட்டுருக்கா, நீ சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏற்கனவே ஹீரோ அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டார்ல, பரவாயில்ல சேர்த்து வச்சா ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. தம்பி அந்த பொண்ணுகிட்ட இதுக்கப்புறம் பேசவே மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஆனா வீடியோ கால்ல அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. உன் அண்ணன் பார்த்துட்டான்ற மாதிரி அந்த பொண்ணு பயப்படுறாங்க. அண்ணன், நான் இவ்வளவுதான் லவ் பண்றேன், என் லவ்ல நீ தலையிடாத அப்படின்ற மாதிரிலாம் தம்பி ரொம்ப நேரம் டைலாக்லாம் பேசிட்டு இருக்கான். டே சாமி, இதுக்கப்புறம் உன் லவ்ல எல்லாம் நான் தலையிட மாட்டேன், என் ஜட்டி எடுக்கிறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி கிளம்புறாரு. என்ன அண்ணன் எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி தம்பி ஆச்சரியப்படுறான். இப்ப டெலிவரி அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு. பார்த்தா அந்த வீட்டுல தான் அப்பாவும் செகண்ட் ஒய்ஃபும் இருக்காங்க. ஆனா இவர் வந்தது இந்த வீடு கிடையாது, வேற ஒரு வீடு போல. அந்த வீட்டுக்கு தர வேண்டிய பொருளை தந்துட்டு இவருமே வேகமா கிளம்புறாரு. அப்பவும் பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா பையன் இருக்காருல, அப்பா கிட்ட பேசவே கூடாதுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோக்கு சாராவோட ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சது பாத்தீங்களா, அதுல அப்பாக்கு உடம்பு முடியாம போகும், இந்த நாள் தான் உடம்பு முடியாம போகும்ன்ற நாள் இவருக்கு தெரிய வருது. உடனே நம்ம சாராவை பாக்குறதுக்கு போனோன்ற மாதிரி வீட்டுக்கு வராரு. ஆனா அதுக்குள்ள அப்பாக்கு உடம்பு முடியாம போயிருக்கும். சாரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவருமே அந்த இடத்துக்கு வராரு. இவன் எதுக்காக திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கான்ற மாதிரி அவங்க ஒரு பார்வை பாக்குறாங்க. இவர் பேச மாட்டாரு, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால இவரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இவங்க வெளியே போனா இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி பின்னாடியே போயிட்டு இருக்காரு. எதுக்காக இப்படி பண்றான்ற மாதிரி அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு நபர் கையை வெட்டி பண்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. இவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. ஆக்சுவலா இந்த நபரோட லவ்வை பிரிச்சு விட்டதும் நம்ம ஹீரோ தான். ஏன்னா இவனுக்கு பெரிய பிரச்சனை வரும், அதை காப்பாத்துறதுக்காக லவ்வை பிரிச்சு விட்டுருப்பாரு. இவர் பிரிச்சு விட்டாரு பாத்தீங்களா, அதனால அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. அவளுக்கு கல்யாணம் நடந்தா நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் எவ்வளவோ சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவன் ஏத்துக்கவே மாட்டான். ஒரு பார்வை அவளை பார்த்துட்டா போதும், அவ என் கூட வந்துருவா, நாங்க சந்தோஷமா சேர்ந்து வாழ்வோன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா நீ கூப்பிட்டா வந்துருவாளா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. கண்டிப்பா என்ன பார்த்தோன்னே வந்துருவான்ற மாதிரி இவன் சொல்றான். அப்ப இவனுக்கு ஹெல்ப் பண்ணா என்ன, அந்த சத்திரத்துக்கு இவனை கூட்டு போனா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க.
சத்திரத்துல பாதுகாப்பு பலமா இருக்கு, கூட்டு போறதெல்லாம் பாசிபிளே இல்லன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். சரி ஒரு ஐடியா பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப சாமோட அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவன் செத்துருவன் பயமுத்திட்டு இருக்கான், இவனை கொஞ்ச நேரம் மட்டும் பாத்துக்கோங்க, அந்த சத்திரத்துக்குள்ள எப்படியாவது நுழைய முடியுமான்ற மாதிரி நாங்க பாத்துட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இவனுமே சாமோட அப்பாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நான் செத்துருவேன்ற மாதிரிலாம் பண்றான். கஷ்டப்பட்டு இவரும் கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே சத்திரத்துக்குலாம் போயிட்டு வந்துடுறாங்க. அந்த சத்திரத்துக்குள்ள நுழையவே முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப டிவில ரெமோ படம் ஓடிட்டு இருக்கு. அதை பாக்குற ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. பேசாம லேடி கெட்டப்ல இவனை கூட்டிட்டு போயிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப லேடி கெட்டப்ல இவன் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு உன்னை பார்த்துட்டு வருவாளா என்னன்றது எங்களுக்கு தெரியாது, பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க ஓடி போயிடுவோன்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, என்னை பார்த்தோன்னே வந்துருவான்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு சோகமா வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்க எல்லா பக்கமும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. இவனையுமே பார்த்துட்டு திரும்பிடுறாங்க. என்ன நம்மளை பார்த்துட்டு கண்டுக்காம விட்டுட்டா அப்படின்ற மாதிரி இவனுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா விக்கை எடுக்கலான்ற மாதிரி தலையில இருக்க விக்கை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு நம்ம பாய் ஃப்ரெண்டுன்றது தெரியுது. தெரிஞ்சோன்னு அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, வேகமா மேடையை விட்டு இறங்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவரை வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்ப குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஹீரோ இருக்காருல்ல, மாப்பிள்ளை கிட்ட போய் மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த மாப்பிள்ளை கொஞ்சம் நல்ல டைப்பா இருப்பாரு. இந்த பொண்ணோட ஃபேமிலி கிட்ட அவரு பேசுறாரு, இவங்க 2 பேருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்றாரு. சோ பிரச்சனை ஸ்மூத்தா முடிஞ்சிருது. இப்ப விருப்பப்பட்ட 2 பேருக்கு இந்த இடத்துல கல்யாணம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ திரும்ப சாராவோட டான்ஸ் கிளாஸ்க்காக வந்துட்டு இருக்காரு. நீ எதுக்காக வர, கிளம்புன்ற மாதிரி வெளியே இருக்க பொண்ணு சொல்றாங்க. நான் ஃபீஸ் கட்டியிருக்கேன், நான் வரதான் செய்வேன்ற மாதிரி இவருமே பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு சாரா வந்துடுறாங்க. அவனோட காசை அவங்கிட்டயே தந்துருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. காசெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் காம்படிஷன்ல கலந்துக்கணும், என்னையும் கூட்டு போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப நானும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அப்ப சாராவோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்க பர்சனல் சண்டையெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க, இது ஒர்க்கிங் பிளேஸ், இந்த இடத்துல வச்சுக்காதீங்கன்ற மாதிரி அப்பா இருக்காருல, ஹீரோ இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோ சோகமா இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. ஹீரோ நம்ம கிட்ட பேச மாட்டானே அப்படின்ற மாதிரி அப்பா ஃபீல் பண்றாரு. ஹீரோவோட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் இவர் கூட இருக்க லில்லின்றவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப லில்லி இருக்காங்கல்ல, ஹீரோவோட அம்மாவை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வந்துடுறாங்க. சில விஷயங்களை பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா வெளியே சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வெளியே வராங்க. ஆக்சுவலா அப்பாவோட காருன்னு நினைச்சு ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, காரை உடைச்சு வச்சிருக்காரு. இவங்க தான் வந்தாங்களா, நான் கூட அந்த மனுஷன் வந்தாருன்னு நினைச்சேன், சீக்கிரமா போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அம்மாவும் பேசுறதுக்காக வராங்க. நீங்க எதுவும் சொல்லாதீங்க விடுங்கன்ற மாதிரி லில்லி இருக்காங்கல்ல, இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சாரா சின்ன பொண்ணா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிருப்பாங்க. இப்ப சாரா இருக்காங்கல்ல, அம்மாவோட கல்லறையை பார்த்து வேண்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. உனக்கு என்னதான் பிரச்சனை, என்ன வேணாம் தானே சொன்ன, இப்ப எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க, இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இவரும் சோகமா நின்னுட்டு இருக்காரு. அந்த இடத்துல 2 நாய்ங்க கிஸ் பண்றதை இவர் கவனிச்சிடுறாரு. இப்ப அந்த டாகோட ஃபியூச்சரும் இவரோட கண்ணுக்கு தெரியுது. அதுல ஒரு டாக் இருக்குல்ல, லாரி இடிச்சு இறந்து போயிருது. இத பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. அந்த டாகை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி பின்னாடியே போயிட்டு இருக்காரு. கஷ்டப்பட்டு இவருமே எகிரி அந்த டாகை காப்பாத்திடுறாரு. பார்த்து போக மாட்டியான்ற மாதிரி எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க. இவர் சேஃபான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அந்த டாகை விடுறாரு. ஆனா அந்த டாக் இப்ப ஓடி போகுது பாத்தீங்களா, அப்போ ஒரு வண்டியில அடிபட்டு செத்து போயிருது. அப்ப ஃபியூச்சரை நம்மளால மாத்த முடியாதான்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டாக் இறந்துருச்சுன்னு தான் நினைச்சிருப்பாரு. ஆனா டாகுக்கு உயிர் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலான்ற மாதிரி இவருமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாரு. ப்ளீஸ் எப்படியாவது காப்பாத்திருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. இப்ப டாக் சேஃபா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிறவரு கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. அப்ப ஃபியூச்சரை நம்மளால மாத்த முடியும் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இன்னொன்னு டாக் இருக்குல்ல, இந்த டாகை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துருது. ஆக்சுவலா டாக்லாம் இந்த மாதிரி வருமானு எனக்கு தெரியலங்க. ஏன்னா டாகை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் வரதுக்கான வாய்ப்பு இல்ல. மனுஷங்களை தேடி கூட வரும், இன்னொன்னு டாகை தேடி வருமான்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளுக்கு தெரியறத மாத்தவே முடியாதுன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. ஆனா மாத்த முடியும்ன்ற மாதிரி இப்பதான் நம்பிக்கை வருது. பேசாம சாரா கூட சேர்ந்துட்டா என்னன்னு யோசிக்கிறாரு. இந்த சமயம் சாரா இருக்காங்கல்ல, வெளிநாட்டுக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க இருந்தா ஹீரோ பாத்துக்கிட்டே இருப்பார்ல, அது இவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கிளம்பிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. காம்படிஷன் முடிச்சுட்டு கிளம்ப போறப்பான்ற மாதிரி சொல்றாங்க. உன் விருப்பமா அப்படின்ற மாதிரி அப்பாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அந்த லில்லி என்ன பேசிட்டு போனாங்கன்றது நமக்கு தெரியாது. லில்லி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இப்படி பேசி இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப தம்பி என்ன பண்றானா, கல்யாண போட்டோவெல்லாம் மாட்டிட்டு இருக்கான். இந்த போட்டோவை திரும்பி எதுக்காகடா எடுத்தன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. அம்மா தான் மாட்ட சொன்னாங்க, திரும்பி 2 பேருமே சேர போறாங்க போலன்ற மாதிரி தம்பி சொல்றான். எது சேர போறாங்களா, அப்ப பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு.
சரி இப்ப அப்பாவை போய் பார்த்தா என்னன்ற மாதிரி பாக்குறதுக்காக வராரு. அந்த சமயம் அப்பா இருக்காருல, லில்லி எனக்கு இந்த Dress நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இத பாக்குற ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. நான் கூட அம்மாக்கு திரும்பி உங்களை பிடிச்சிருச்சு சேர போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா லில்லி கிட்ட பிஸியா பேசிட்டு இருக்க. அந்த லில்லியை தான் கல்யாணம் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி அப்பாவை போட்டு திட்டிட்டு இருக்காரு. இப்படி திட்டிட்டு இருக்கும் போதுதான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவரோட அம்மாவும் இந்த இடத்துல தான் இருக்காங்க, லில்லிய ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இவங்க ரெண்டு பேருக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா ஏமான்ற மாதிரி இவரு ஷாக்கிங்கா கேக்குறாரு. அம்மா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அப்பாவும் லில்லியும் ஒரு காலத்துல லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்பாவோட வீட்டுல ஏத்துக்காம ரெண்டு பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சுதான் இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிருப்பாங்க. அதாவது ஹீரோ அப்பாவை பார்த்தாருல, அன்னைக்குதான் மீட் பண்ணிருப்பாங்க. லில்லிக்கு உடம்புல ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதாவது கேன்சர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். அப்பதான் அப்பாவை பார்க்கறதுக்காக ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்களை பாக்குற இவரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சோட இன்னும் அதிகமா ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப ஆறுதலா 4 வார்த்தை பேசுறாரு. அவங்களுக்கு பக்கத்துல வந்து அவங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாரு. அப்படி கிஸ் பண்ணும் போதுதான் ஹீரோ உள்ள நுழைஞ்சு பார்த்திருப்பாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அப்பாக்கு அஃபேர்லாம் போயிட்டு இருக்கு போலன்ற மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிருப்பாரு. இவங்களை விட்டு பிரிஞ்சிருந்த அப்பா இருக்காருல, இவ்வளவு மாசம் லில்லிய நல்லபடியா டேக் கேர்லாம் பண்ணிருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, அது முடியாம போயிருச்சு. இப்பயாவது இவங்க ரெண்டு பேருக்கு பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த ஏற்பாடு நான் தான் முன்ன நின்னு பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேர் மேல பெரிய தப்பு இல்லன்றதை ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப லில்லி இருக்காங்கல்ல, உங்க எல்லாரையும் பிரிக்கிறது என்னோட நோக்கம் கிடையாது, நீங்களே திரும்பி சேர்ந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல இல்ல, என்னோட அம்மா என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ அதுதான் சரி, நான் உங்ககிட்ட ரொம்ப ரூடா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி லில்லி சொல்றாங்க. இப்ப அப்பாக்கு பக்கத்துல வந்து சாரி கேக்குறாரு. அப்பா கிட்ட போய் சாரி கேக்குற, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அப்பா கட்டி பிடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இன்னைக்கு காம்படிஷன்ல அந்த இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க காம்படிஷனுக்காக ஒரு இடத்துக்கு வந்தாங்க பாத்தீங்களா, அங்க ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுது. ஹீரோக்கு ஃபியூச்சர் தெரியும் போது ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுற மாதிரியும் கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதனால தான் வேகமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல சாரா மட்டும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. சாராக்கு பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு. ஆக்சுவலா சாராவோட கால்ல ஒண்ணு மாட்டிட்டு இருக்கும், அதுல இருந்து வெளியே வர முடியாம அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவர் கண்டுபிடிச்சு சாராக்கு பக்கத்துல வந்துடுறாரு. தூக்கி இவங்களை காப்பாத்தலாம் நினைக்கிறாரு. ஆனா இவரால தூக்க முடியல. சாரா இருக்காங்கல்ல, நீயே ஏதாவது ஆயிட போற, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் போக மாட்டேன்ற மாதிரி காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. போன்னு சொல்றாங்க, இவர் கேட்க மாட்டாரு. நான் உன் கூடிய இருந்தா உனக்கு ஏதாவது ஆயிடுமான்றதுக்காக தான் விலகி போனேன். இப்ப விலகி போனா உனக்கு ஏதாவது ஆகும்னு தெரிஞ்சு எப்படி விலகி போக முடியும், உன்னை விட்டு நான் விலகி போக மாட்டேன், செத்தா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சாவோன்ற மாதிரிலாம் இவங்களை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கரெக்டா இந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. பயங்கரமா மழை பெய்யுது இல்ல, அதனால சுத்தி இருக்க நெருப்பு எல்லாம் அணைஞ்சிருது. இவர் நிறைய லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணார்ல, அவங்க எல்லாருமே கல்யாணத்தை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமா இருக்கும். ஹீரோ எங்கன்ற மாதிரி எல்லாருமே ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. ஹீரோ இருக்கார்ல, அந்த புக்கை திரும்பி கடல்ல தூக்கி போடலான்ற மாதிரி தூக்கி போடுறாரு. இப்ப சாமிநாதன் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இதுக்கப்புறம் பிரச்சனை வராதுல சார் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் நீதான் அந்த மன்னர்னு நினைச்சேன், ஆனா நீ எதுக்காக அந்த போர் வீரனா இருக்க கூடாதுன்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா போர் வீரன் கூட மறுஜென்மம் எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி மறுஜென்மம் எடுத்தவனா கூட நீ இருக்கலாம், அதனால இதுக்கப்புறம் பிரச்சனை வராதுன்னு தான் நினைக்கிறேன்ற மாதிரி சாமிநாதன் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கேமரா இருக்கு பாத்தீங்களா, இவர் போட்ட புக்கு கிட்ட போது இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல ஒரு பிரச்சனை இருக்குங்க, அது என்ன தெரியுமா, இவங்க ஃபியூச்சர் ஃபிளாஷ் மாதிரி வரதா காட்டுறாங்கல்ல, அதை தெளிவாவே காட்ட மாட்டாங்க. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றத நமக்கு தெளிவா காமிச்சாதான் அது நடக்க போதா, அது நடக்காம ஹீரோ காப்பாத்திடுவாரா அப்படின்ற மாதிரி நமக்கு பதட்டம்லாம் வரும். அழகிய தமிழ் மகன் படத்தையே எடுத்துக்கோங்களேன், அந்த படமே பெருசா போல, ஆனா அந்த படத்துல வந்து விஜயே வந்து ஸ்ரேயாவை குத்திடுவாருன்ற மாதிரிலாம் அவருக்கு தோணும். அது நடந்துற போதுன்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனா இந்த படத்துல அதெல்லாம் காட்டவே மாட்டாங்க, ஃபிளாஷ் மாதிரி சட்டுன்னு வந்துட்டு போயிடும். அதுதான் பெரிய பிரச்சனை. இதை பத்தி நீங்க நினைக்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.